ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து இந்த ரூமை டெக்கரேட் பண்ணது வந்து மகான் தான் சொல்றாங்க. அனாமிகாவுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. விஜய் வந்து ஒரு செயினை ப்ரெசென்ட் பண்றாரு. அனாமிகா வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது சூஸ் பண்ணதும் மகான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அனாமிகா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல கூட எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பத்தி தான் பேசுவியா, நம்மளை பத்தி பேச மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வந்து சொல்றாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வேற மாதிரி இருந்த அனாமிகா, இப்போ நீ வேற மாதிரி பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அனாமிகா வந்து டென்ஷனா ரூமை விட்டு வெளில போறாங்க. விஜய் வந்து எதுனாலும் இந்த 4 செவத்துக்குள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மேல படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. ஐஸ்வர்யா வந்து சித்ரா நல்லா தூங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களை எழுப்பிட்டு எனக்கு காஃபியும் பிஸ்கெட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சித்ரா கீழே வராங்க. பார்த்தா அனாமிகா வந்து சோஃபால படுத்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் எழுப்பி கூப்பிடுறாங்க. அந்த பிளேஸ்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன ப்ராப்ளம், எதுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து கேக்குறாங்க. அனாமிகா வந்து அழுவுறாங்க. அந்த பிளேஸ்க்கு விஜய் வராரு. வா அனாமிகா, இதனால ரூம்ல வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பாட்டியும் தாத்தாவும் சொல்றாங்க, 4 செவத்துக்குள்ள நீங்க பண்ணா அது உங்களோட பேசி முடிச்சுக்கலாம், இப்ப ஹால் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அனாமிகா வந்து சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல கூட பிரபா மகான்ட்டு அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. காயத்ரி வந்து மகாவை திட்டுறாங்க. நீ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போகும்போதே நினைச்சேன் நீ தொட்டதெல்லாம் நாசமா போகும்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா வந்து காயத்ரியை திட்டுறாங்க. மகா அந்த பிளேஸ்ல இருந்து கோச்சிட்டு போறாங்க. தேங்க்யூ.